யாழ் மறையலை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். மீண்டும் ஒரு புதிய தலைமுறை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாளில் எங்களுடைய புதிய தலைமுறை நிகழ்ச்சிக்காக யாழ்ப்பாணம் புனித பத்திரசியார் கல்லூரியை சேர்ந்த ஆசிரியர் ஒருவரும் இரு மாணவர்களும் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். கடந்த வருடம் விஞ்ஞான மன்றத்தால் இயல் செய் என்று சொல்லி ஒரு குறும்படம் ஒன்று வெளியிட்டிருந்தார்கள். அது தொடர்பான ஒரு அறிமுகத்தை இப்பொழுது எங்களுடைய ஆசிரியர் கோபிநாத் அவர்கள் வழங்குவார். வணக்கம். நான் புனித பத்திரிசியார் கல்லூரியில் விஞ்ஞான ஆசிரியராக பணிபுரிந்து வருகின்றேன். கடந்த 2 வருடங்களாக விஞ்ஞான மன்றத்தின் பொறுப்பாசிரியராகவும் பணிபுரிகின்றேன். அந்த வகையில் எங்களுடைய விஞ்ஞான மன்றத்தின் ஒவ்வொரு வருடமும் விஞ்ஞான தினத்தன்று பரிணாமம் என்று சொல்லப்படுற ஒரு மேகசீனை வெளியிடுவது வழக்கம். ஆனால் இவ்வருடம் அந்த பரிணாமம் இதழுடன் மேலதிகமாக ஷார்ட் ஃபிலிம் ஒன்று வெளியிட வேண்டும் என்று மாணவர்களின் விருப்பமாக இருந்தது. அதனை நிறைவேற்றும் முகமாக இந்த கடந்த வருடம் 2025 நாங்கள் பரிணாமம் இதழுடன் மேலதிகமாக இந்த குறும்படத்தையும் வெளியீடு செய்துள்ளோம். ஆசிரியர் குறிப்பிட்டிருந்தது போல வருடா வருடம் பரிணாமம் என்ற சஞ்சிகை வெளியிடுவதுடன் கடந்த வருடம் அதோடு இணைந்து இயலிசை என்ற குறும்படமும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து கேமோஸ், நீங்கள் இந்த படத்தில் என்னவாக இருந்திருக்கின்றீர்கள் என்றதுடன் உங்களை பற்றி ஒரு அறிமுகத்தையும் எங்களுடைய நேயர்களுக்காக வழங்குங்க. உலகளாவிய ரீதியிலே பரந்து காணப்படும் யாழ் மறையலை டிவி நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் ஹெமோஸ். நான் சென்ட் பேட்ரிக்ஸ் காலேஜில் உயிரியல் பிரிவில் 2026 பேட்ச் ஏஎல் படித்து கொண்டிருக்கிறேன். நான் இந்த இயல்சை குறும்படத்தின் இயக்குனராகவும் புரோட்டகனிஸ்ட் அதாவது ஆக்டராகவும் பங்காற்றி இருக்கிறேன். நீங்கள் ஒரு பாடசாலை மாணவனாக இருந்து கொண்டே இந்த குறும்படத்திற்கு தயாரிப்பாளராக அதை விட ஒரு நடிகராக பங்காற்றி இருக்கின்றீர்கள். இந்த குறும்படத்தை நீங்கள் தயாரிக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு ஏன் ஏற்பட்டது? இது தொடர்பான உங்களுடைய அனுபவம் எவ்வாறு இருந்தது என்பதை குறிப்பிட முடியுமா? இதுக்கு முன்னம் ஒரு 2 ஷார்ட் ஃபிலிம் டிரெக்ட் பண்ணியிருக்கிறேன். போட்டிகளுக்காக டிரெக்ட் பண்ண உரிமை எந்த மொழி என்று சொல்லி 2 ஷார்ட் ஃபிலிம்ஸ் டிரெக்ட் பண்ணியிருக்கிறேன். அதே சமயத்தில் இப்போ சயின்ஸ் யூனியன் பிரசிடெண்ட் என்ற ரீதியிலையும் அந்த 2 ஷார்ட் ஃபிலிம் செய்கிறதுக்கு என்னோட இருந்த அந்த டீம் தான் இந்த சயின்ஸ் யூனியன்லேயும் என்னோட செக்ரட்டரி அப்படி என்று ஒரு நிலையில் இருக்கிறாங்க. ஸோ அதனால் இதுவே காலமும் இல்லாமல் ஏதாவது புதுசாக செய்யணுமென்ற ரீதியில் தான் இப்படி ஒரு சைஃபை ஷார்ட் ஃபிலிம் செய்வோம்ன்ற ஒரு ஐடியா வந்தது. அதனால தான் இலங்கையில் ஒரு பாடசாலையால் வெளியிடப்பட்ட முதலாவது சைஃபை ஷார்ட் ஃபிலிம் என்ற ரீதியிலையும் இந்த இயல்சை என்ற ஷார்ட் ஃபிலிம் தான் முதல் இடத்தை பெற்றிருக்கு. அதோட ஒரு ஸ்கூலுண்ட சயின்ஸ் யூனியன் என்ற அமைப்பால் ரிலீஸ் பண்ண ஷார்ட் ஃபிலிம் என்றதுலேயும் முதலிடத்தை வகிச்சிருக்கு இந்த இயல்சை என்ற ஷார்ட் ஃபிலிம். நீங்கள் குறிப்பிட்டிருந்த இயல்சை என்ற குறும்படம் சைஃபை என்று குறிப்பிட்டிருந்தீர்கள். அந்த சைஃபை என்றால் என்ன? அது தொடர்பான விளக்கத்தை கூற முடியுமா? சைஃபை என்றது சயின்ஸ் ஃபிக்ஷன் ஷார்ட் ஃபிலிம் என்றும் என்னென்னு சொன்னால் விஞ்ஞான புனைகதை. அதாவது இந்த விஷயம், இந்த காட்டப்பட்ட அந்த விஷயம் நடக்கலாம், எதிர்காலத்தில் நடக்காமலும் போகலாம். அப்படி இப்போ எக்ஸிஸ்டாக இல்லாமல் ஃப்யூச்சரில் சொல்ல வரோம். ஃப்யூச்சரில் நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு கற்பனையாக சித்தரிக்கப்பட்ட அந்த விஷயங்கள்லாம் ஷார்ட் ஃபிலிம் தான் சைஃபை என்ற கேட்டகரிக்குள்ள வருது. உதாரணமாக இப்போ அயன்மேன், ஸ்பைடர்மேன் ஃபிலிம்ஸ் அதுகளும் இந்த சைஃபை ஃபிலிம்ஸ் தான். இப்போ உதாரணமாக இந்த ஸ்பைடர்மேன் எடுத்துக்கொண்டா ஒரு சிலந்தி கடிக்கிறதால ஒருத்தன் ஒரு சிலந்தி மனிதனாக மாறுவானாண்டா அது சொல்ல இயலாது, ரைட்? ஆனால் இப்போ மாறி இருக்கிறானா? இல்லை, அது ஃப்யூச்சர்லாம் நடக்க போகுது, நடக்கலாம், நடக்காமலும் இருக்கலாம். அந்த அப்படி கேட்டகரியில் இருக்கக்கூடிய விஞ்ஞான புனைகதையான ஒரு கதையை பேஸ் பண்ண ஷார்ட் ஃபிலிம் தான் இந்த சைஃபை ஷார்ட் ஃபிலிம் என்று சொல்ல வர்றது. இந்த குறும்படத்திற்கு நீங்கள் இயல்சை என்று ஒரு தலைப்பு வைத்திருக்கின்றீர்கள். அந்த இயல்சை என்ற தலைப்பு வைப்பதற்கான காரணம் என்ன? இயல்சை என்ற ரீதியில் பார்த்தோம்னா 2 தமிழ் சொற்கள். ஒன்று இயல் என்றது இயற்கையை குறிக்குது, செய் என்றது செயற்கையை குறிக்குது. அப்போ அதில் நடுவில் ஒரு டொட்டன் இருக்கும், இன்டு பெருக்கல் சிம்பல். எதிர்காலத்தில் இயற்கை என்ற ரீதியில் பார்க்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் செய்கின்ற அந்த செயற்கையும் இணைஞ்சிருக்கு. இப்போ உதாரணமாக இங்கே எல்லாமே செயற்கை சாதன பொருட்கள் நிறைய இருக்குன்னு சொல்லி நீங்கள் காட்டுக்கு போகிறீங்கன்னு சொன்னால், காட்டில் செயற்கை ஒன்றுமே இருக்காதுன்னு சொல்லி காட்டுக்கு போனீங்கன்னு சொன்னால்
அங்கேயும் ஃபாரஸ்ட் ரிசர்ச்சிங்குக்கு ரோபோட்ஸோ ட்ரோன்ஸோ அங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, எங்களுக்கு என்ன உலகமே வேணாம்னு சொல்லி அவுட்டர் ஸ்பேஸுக்கு போனீங்கன்னா கூட அங்கே சேட்டலைட்ஸ், இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ன்ற வகையில் அங்கேயும் செயற்கை இருக்கும். அப்போ இங்கே எதிர்காலத்துலேயும் சரி இப்போவே அப்படித்தான் ரெண்ட மாதிரி சொல்லலாம். அப்போ இயற்கைன்னு பார்க்கக்கூடிய எல்லா இடத்துலையும் செய்கின்ற ஒரு செயற்கையும் பின்னி பிணைஞ்சே இருக்கும்ன்றதால தான் இந்த இயல் செய் என்ற இந்த தலைப்பை நான் இந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு வச்சேன். இயற்கைன்னு பார்க்க எல்லாத்துலேயுமே ஒரு செயற்கையும் இணைந்திருக்கும். அதனால தான் இந்த குறும்படத்திற்கு இயல் செய் என்ற பெயரிடப்பட்டதாக அதனுடைய இயக்குனர் ஹேமோஸ் அவர்கள் இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கின்றார். நீங்கள் வெளியிட்டிருந்த இந்த இயல் செய் என்ற அந்த குறும்படம் ஒரு ஏஐ சம்பந்தப்பட்ட படம் என்று நான் நினைக்கின்றேன். நான் பார்த்த அளவில் அது தொடர்பான உங்களுடைய விளக்கத்தை எங்களுக்கு தர முடியுமா? ஏஐ இப்போ எங்களுக்கு தெரியும் பெருமளவாங்கிற வாழ்க்கையோட பின்னி பிணைகிற ரீதியில் இருக்குது இந்த ஏஐ என்ற விஷயம். எதுக்கு எடுத்தால் ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணணுமெண்டா கூட ஈஸியாக ஏஐயில் போட்டு எடிட் பண்ணிட்டு போயிடுவோம். ஒரு ஃபோட்டோவோ வீடியோவோ கிரியேட் பண்ணணுமெண்டா கூட சிம்பிளாக ஏஐயில் போட்டுட்டு போயிடுவோம். அப்போ ஏஐ இப்போவே நிறைய இடங்களில் கேள்விப்படக்கூடிய மாதிரி ஒரு நிறைய பிணைஞ்சிருக்கிற ஒரு விஷயமா இருக்குது. அப்போ ஃப்யூச்சரில் அது எப்படி இருக்கும் என்ற ஒரு கேள்விக்கு அது நல்லதாகவும் இருக்கும், தீயதாகவும் இருக்கலாம். நல்லதாகவும் இருக்கலாம், தீயதாகவும் இருக்கலாம் என்று சொல்லக்கூடிய ரீதியில் தான் இந்த ஷார்ட் ஃபிலிம் அமைஞ்சிருக்குது. இப்போ பார்த்தமாக இருந்தால் இந்த 2030 இந்த ஏஐயால் நிறைய பேருக்கு வேலை இழக்கப்படுது. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ற ரீதியிலையும் நான் அந்த படத்தில் நான் அந்த ஏஐயை வச்சுக்கொண்டு தான் ஒரு இன்வென்ஷன் செஞ்சு அதால் எனக்கு ஒரு நல்ல அப்ரிசியேஷன் கிடைச்சி நான் ஒரு வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு ஒரு சக்ஸஸ்ன்ற ஒரு பாதையை நோக்கி கொண்டு போகிறதுக்கு எனக்கு அந்த இடத்துல ஒரு ஹெல்ப்பாக இருக்குது. இந்த இடத்துல எனக்கு தீமையாகவும் இருக்குது, இந்த இடத்துல எனக்கு நன்மையாகவும் இருக்குது. அந்த ரீதியில் தான் நீ ஏஐ நல்லமா கெட்டதா என்றா அதுக்கு விட நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம்ன்ற ரீதியில் தான் இந்த கதையின் சாராம்சம் இருக்குது. இயல் செய் என்ற குறும்படத்தின் சாரம்சத்தை அதனுடைய இயக்குனர் ஹேமோஸ் எங்களுக்கு மிக தெளிவாக விளங்கப்படுத்தி இருக்கின்றார். அதாவது ஏஐ நல்லதாகவும் இருக்கலாம், தீயதாகவும் இருக்கலாம். அதன் தொடர்ச்சியாக கௌதம், நீங்கள் இந்த படத்தில் கேமராமேனாக பணியாற்றியிருக்கின்றீர்கள். உங்களை பற்றிய சிறிய அறிமுகத்தை எங்களுடைய நேயர்களுக்காக வழங்குங்கள். வணக்கம், என் பேர் கௌதம். நான் பாரிஸ் காலேஜில் 26 பயோஸ்ட்ரீம் படிக்கிறேன். நான் இயல் செய் குறும்படத்தில் ஆக்டராகவும் கேமரா கண்ட்ரோல்ஸாகவும் பங்கேற்றிருக்கிறேன். ஓகே கௌதம், நீங்கள் இந்த படம் தயாரித்து முடிகிறதுக்கு உங்களுக்கு மொத்தமாக எத்தனை நாள் தேவைப்பட்டது? கிட்டத்தட்ட தொடக்கத்தில் 3 மாதம் தேவைப்பட்டது. ஏனெண்டா இப்போ டைரக்டர் கதை எழுதணும். அப்போ அவர் முதல் கதை எழுதிட்டு இப்போ கேட்டவர் ஒரு ஐடியா ஒன்று இருக்குது, என்ன மாதிரி செய்வோமோ. நாங்கள் முதல் கிளாஸுகள் அது டைம் பிரச்சனைன்றதால வேணாமன்ற மாதிரி தான் எங்களோட மைண்ட் செட் இருந்தது. அவர் விடுற மாதிரி இல்லை. பிறகு ஒரு மாதிரி டைம்கள் ஒதுக்கப்பட்டு ஒரு மாதிரி அவர்கிட்ட கரைச்சல்லையும் தான் செய்ய வலிக்கிட்டது. பிறகு உறவாக எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டாக வந்துட்டுது. பிறகு இது செஞ்சு முடிக்கணும்னு தான் செஞ்சது. கிட்டத்தட்ட 3 மாதம் என்று சொல்லிக்க 90 நாள். அதுக்கும் நீங்கள் பாடசாலை கல்வியை தொடர்ந்து கொண்டு இருக்கேக்கில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டியூஷன் இருக்கும். நீங்கள் பயோசயின்ஸ் படித்து கொண்டிருக்கிற மாணவர்கள்னு சொன்னால் உங்களை பிடிக்கிறதே கஷ்டமாக இருக்கும். அப்படியான சூழ்நிலையிலையும் நீங்கள் இந்த 90 நாள் செலவழித்து இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறீங்க. இதில் கிட்டத்தட்ட எத்தனை பேர் பணியாற்றிருப்பீங்க இந்த படத்தில்? கிட்டத்தட்ட ஒரு டீச்சர்ஸ் மேரோடு சேர்த்து ஒரு 50 கிட்ட வரும்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக சொல்ல தெரியல. இல்லாட்ட ஒத்துழைப்பு தான் இந்த படம் உருவாகிறதுக்கு ஒரு காரணம். முக்கியமாக எங்களோட ரைட்டர், மற்றது வைஸ் ரைட்டர், மற்ற எங்களோட டீச்சர்ஸ் மேர், மற்றது எங்களோட நடித்தாக்கள், நடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாக்கள் எல்லாம் தான். இந்த இயல் செய் என்ற படத்தின் கேமராமேனாக நீர் இருந்திருக்கிறீர். அது ஆரம்பத்தில் உங்களோட அறிமுகத்தில் குறிப்பிட்டிருந்தீர். இந்த கேமராமேன் அது நீர் இந்த கேமரா ஹேண்டில் பண்ணுற ஆர்வம் உமக்கு எப்போ வந்தது? இதுதான் உங்களோட முதலாவது படமா அல்லது நீர் முதலே இந்த வேலை செய்கிற நீரா? இல்லை, முதல் அந்த உரிமை ஷார்ட் ஃபிலிம் இவரோடன் சேர்ந்து நாங்கள் செய்தது எங்களோட டீம் தான். அப்போ அதில் இருந்து தான் நாங்கள் அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று வந்தது. மற்ற இயல் செய்க்கு 100% நான் கேமரா கண்ட்ரோல் செஞ்சேன்றும் இல்லை. சில நேரம் டைரக்டர் செய்வார், சில நேரம் அவர் தான் சொல்லித்தார் எனக்கு முக்கால்வாசி. அப்போ அதன் மூலம் தான் எனக்கு இன்ட்ரெஸ்டே வந்தது.
கட்டாயம் இந்த படம் தயாரித்து முடிக்கிறதுக்கு நிறைய தடை வந்திருக்கும். அதுலேயும் கேமராமேனாக நீர் பணியாற்றிருக்கிறீர்னு சொன்னால் நிச்சயமாக ஒரு 80 விதமான தடைகளை நீர் சந்திச்சு தான் வந்திருப்பீர். அதை பற்றியான சவால்களை நீர் எங்களுக்கு குறிப்பிட முடியுமா? எங்களுக்கு கிடைச்ச வளத்தை வச்சு தான் நாங்கள் முழு படமே எடுத்த நாங்கள். இப்போ கேமராவாக இருக்கட்டும், மற்றது இந்த நடிகர்கள் எல்லாமே நாங்கள் மேக்சிமம் எங்களால் முடிஞ்ச அளவு எங்களுக்கு கிடைச்ச வளத்தை வச்சு தான் நாங்கள் செஞ்சு மற்ற அந்த ஸ்கூல் சப்போர்ட் செஞ்சது. அதில் வந்து டிரெக்டர்கிட்ட இருந்த கேமரா வச்சு தான் நாங்கள் முழு ஷார்ட் ஃபிலிமும் எடுத்து மற்ற அந்த ப்ரோமோ வீடியோ தான் ஃபோனில் எடுத்தது. அந்த கேமரா வந்து கொஞ்சம் ஓல்டு மாடல் கேமரா தான், கெனோன்ட 1200D. இப்போ அதில் வந்து சார்ஜ் வந்து ஒரு 20 நிமிஷம் தான் நிற்கும். அப்போ அதுக்குள்ளே எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. மற்ற அந்த ரீடேக் போய்கொண்டே இருக்கும், ஒரு 2-3 தரத்துக்கு மேலேயே போகும். அப்போ திருப்பி எடுத்துட்டு திருப்பி அந்த பேட்டரி எடுத்து சார்ஜ் போட்டு திருப்பி போட்டு தான் எடுக்க வேண்டிய நிலைமை உண்டு. ஒரு சீனை 3 நாளுக்கிட்ட எடுத்த சம்பவங்களும் இருக்குது. மற்ற அந்த பண்ண சீனெல்லாம் எடுக்கிற நேரமே இருட்டி போயிட்டுது. அப்போ ஓல்டு வெர்ஷன்ன்றதால அந்த கேமராவில் வந்து நைட் சீன்கள் வந்து ஆயிலும் பிளராகவும் மற்ற அந்த டிம் ஆகும் இதெல்லாம் தான் வரும். அப்போ அதுகளால் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் எடுத்தது. மற்றது ஆக்டர் அந்த கீழே விழுகிறது, அந்த சாகர மாதிரி காட்டுறது, அதெல்லாம் வந்து கொஞ்சம் சவாலாக தான் எடுத்த அந்த கடல் எட்ஜில் நின்று. இப்போ அதில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. மற்ற அந்த ட்ரைபாடும் கொஞ்சம் ஓல்டு வெர்ஷன் தான். மற்ற சில கட்டங்கள் கையில் வச்சு எடுக்கிற மாதிரி இந்த ஸ்டேபிளைசேஷன் ஒன்றும் இல்லை தான். அதெல்லாம் அந்த ஷேக்கினஸ் அது எங்களுக்கு கிடைச்ச வளத்தை நாங்கள் மேக்ஸிமம் ட்ரை பண்ணி எடுத்துட்டோம். உங்களுக்கு கிடைத்த, அதாவது மிக குறைந்த வளத்தை வைத்து தான் நீங்கள் இந்த இயல்சை என்ற குறும்படத்தை தயாரித்திருக்கின்றீர்கள். உங்களுடைய கதையிலேயே நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் இந்த குறும்படத்திற்கு பாடசாலை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்ததுன்னு சொல்லி. அவர்கள் எவ்வாறான விதத்தில் உங்களுக்கு ஆதரவு தந்தார்கள்? முதல்ல வந்து எங்களோட ரைட்டருக்கு தான் நாங்கள் நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் தான் முதல் நாங்கள் இப்படி ஒரு பிளானோட போய்க்கல அவர் தான் பெர்மிஷன் வந்து எடுங்கொண்டு சொல்லிவிட்டவர். இப்போ அதுக்கு பிறகு தான் நாங்கள் இந்த ஷூட்டிங்கே தொடங்கினாங்க. மற்றது ரெக்டர் இல்லாத சமயத்தில் வைஸ் ரெக்டர் எங்களை கைட் பண்ணியிருக்கிறார். அப்போ அவர்தான் நிறைய சீனல் கொண்டு போய் காட்டி சரி பிள்ளைகள் பார்த்து நாங்கள் செஞ்சது. இந்த இயல்சை ஷார்ட் ஃபிலிம்னு சொல்லி வரைக்குள்ள டீச்சர்ஸ் மேரும் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கணும். முக்கியமாக நடிச்சிருக்கணும். எந்த ஸ்கூல்லையுமே இப்படி பெருசாண்டு நடிக்கிற ஆர்வத்தோடு சேர்மை இருந்து பார்த்ததில்லை. நாங்கள் கேட்ட உடனே வந்து தங்களோட ஒத்துழைப்புகளை தந்து நடித்து தந்தவே சேர்மையார் தான். இதில் பார்த்தோம்னா கோபிநாத் சார், ஷரோன் சார், மைரஸ் சார், ரஞ்சித் சார், தயாபரன் சார். மற்றது அந்த ப்ரோமோ விட்டுனாங்க அந்த சயின்ஸ் டேக்கு முதல். அப்போ அந்த ப்ரோமோக்கு வந்து சுமன்ராஜ் சாரும் ரீட்டா மிஸ்ஸும் ஹெல்ப் பண்ணவே. சார், நீங்களும் வந்து இந்த படத்துக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருப்பீங்க. அதே சமயம் உங்களுக்கும் நிறைய சவால் இருந்திருக்கும். இப்போ நீங்கள் வந்து விஞ்ஞான மன்ற காப்பாளராக இருந்திருக்கிறீங்க. அவையில் வந்து விஞ்ஞான மன்றத்தால் தான் இந்த படத்தையும் வெளியிட்டிருக்கணும். கட்டாயம் நீங்கள் நிறைய தடைகளை சவால்களை சந்தித்திருப்பீங்க. அது தொடர்பாக உங்களுடைய அனுபவங்களையும் தொடர்ச்சியாக இந்த பிள்ளைகளின் ஆர்வத்தையும் குறிப்பிடுங்கள். விஞ்ஞான மன்றத்தின் தலைவராக ஹேமோஸ் தான் பணியாற்றிட்டு இருந்தார். அதே நேரத்தில் இந்த விஞ்ஞான மன்றத்தின் பரிணாமம் புக்கும் அவற்றை கொண்டோளுக்கெல்லாம் இருந்தது. அதே நேரம் இந்த குறும்படமும் அவற்றை கொண்டோளுக்கெல்லாம் இருந்தது. அவரை பொறுத்த வரைக்கும் அவற்றை வேலைப்பழு வந்து மிக அதிகமாகத்தான் இந்த நேரத்தில் இருந்திருக்கும் என்று சொன்னால் ரெண்டுக்கும் பொறுப்பு. ஆனால் அவற்றை தலைமைத்துவத்தை அதில் நான் ஒரு இடத்துல பார்த்தினான் என்ன மாதிரின்னு சொன்னால், தன்னுடைய பேட்சில் இருக்கிற அவ்வளோ பேரையும் கூப்பிட்டு வேலைகளை, இப்போ மேகசினுக்குரிய வேலைகளை ஒவ்வொன்றா பிரித்து கொடுத்துட்டார். அந்த பொறுப்பு கொடுத்த அவர்கள்தான் அந்த பரிணாமம் புக் வேலை முழுக்களையுமே செய்து முடித்தவர்களாக இருந்தார்கள். அப்போ அவருக்கு சரியான ஒரு ஃப்ரீ இருந்தது இந்த குறும்படத்தை சரியாக செய்து முடிக்கிறதுக்கு. உண்மையில் அந்த தலைமைத்துவம் என்றது நான் அவர்கிட்ட கண்ட ஒரு விடயம். அவர் சொன்னதை கேட்டு அத்தனை அவற்றை ஃப்ரெண்ட்ஸும் சரி, அடுத்த பேட்ச் மாணவர்களும் சரி கேட்டு அந்த நிகழ்வை சரியாக செய்து முடித்திருந்தார்கள். அப்போ உண்மையில் அந்த ஒத்துழைப்பால் தான் இந்த நிகழ்வு வந்து சரியான ஒரு வெற்றி பாதைக்கு போகக்கூடியதாக இருந்தது. அடுத்ததாக உண்மையில் ஆசிரியர் என்பவர் ஒரு மாணவனுடைய திறமையை இனங்கண்டு அதை வெளிக்கொண்டு வர வேண்டியது கட்டாயம். அந்த அடிப்படையில் தனியே மாணவர்களுடைய ஆக்கங்களை தாங்கி ஒரு புத்தகத்தை வெளியிடுவதை விட இப்படி ஒரு குறும்படம் ஒன்றை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் கேட்டபோது நான் அதிபரிடம் சென்று அது தொடர்பாக கதைத்தேன்.
அப்போ ரெக்டரும் அது உடனடியாக அதுக்கான அனுமதியை தந்திருந்தார். அப்போ அவரும் எங்களுக்கு இந்த பெரிய ஒரு சப்போர்ட்டை தந்திருந்தார். எனினும் இருந்த சில இடர்பாடுகள் எங்களுக்கு இருந்து கொண்டிருந்தது. படத்தை ஆரம்பித்தாட்டு அதுக்கான செலவுகள் வந்து அதிகமாக போய் கொண்டிருந்தது. அப்போ இருந்தும் அவர்களுடைய இதை நான் அவைய மோட்டிவேஷனை நான் குறைக்க விரும்பவில்லை. இப்போ மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச அவ்வளோ சப்போர்ட்டையும் சில இடங்களில் ஸ்பான்சர்ஸையும் எடுத்து நான் அவைகளுக்கு கொடுத்து அந்த நிகழ்வை அவைகளுக்கு அந்த படத்தை செய்து முடிக்கிறதுக்கு ஒரு வழியை நான் ஏற்படுத்தி கொடுத்துருந்தேன். அப்போ எனக்கு இந்த நேரத்தில் அந்த எனக்கு ஸ்பான்சர் செய்த அவ்வளவு பேருக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றியையும் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நான் மாணவர்களுடைய நலன் என்று சொல்லி கேட்டதற்கு நாங்கள் உடனடியாக எனக்கான அந்த ஸ்பான்சர்ஷிப்பை தந்து உதவினவர்கள். அதே நேரம் புக்குக்கான ஸ்பான்சர்ஷிப்பும் கிடைச்சது. அப்போ அதையும் வைத்து தான் இந்த பரிணாமம் மேகசின் வந்து நாங்கள் சரியாக செய்து முடித்திருந்தாங்க. நீங்களும் அந்த பாடசாலை என்ற ஒரு ஆசிரியராக இருந்து கொண்டு இந்த குறும்படத்திற்கு நிறையவே பங்காற்றி இருக்கின்றீர்கள். இவர்கள்தான் முதலில் இந்த படத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். குறும்படம் ஒரு விஞ்ஞான மன்றத்தால் வெளியிடுவது என்று சொல்லி இந்த பஷ்காரர் தான் முதல் இதை ஆரம்பித்திருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக வருகின்றவர்களும் இதை வெளியீடு செய்வார்களா அல்லது இவர்கள் அவர்களுக்குரிய ஒரு மோட்டிவேஷனை கொடுத்துள்ளார்கள். ஏனென்றால் 2027 பேட்ச் வந்து இவர்களோடு சேர்ந்து பணியாற்றி இருக்கிறார்கள். இவர்களை பார்த்து எனக்கு சொன்ன விஷயம், சார் அடுத்த வருடம் நாங்கள் இதை விட வேறு வித்தியாசமான ஏதாவது ஒரு முயற்சி ஒன்றை நாங்கள் செய்வோம் என்று சொல்லி என்னிடம் கேட்டிருந்தார்கள். நான் அதுக்கும் சொன்னேன், உங்களுடைய ஒத்துழைப்பு நான் என்னாலான முடிந்த ஒத்துழைப்பு அவ்வளோத்தையும் வழங்குவேன். உங்களுடைய திறமைகளை வெளிக்கொணர வேண்டிய சந்தர்ப்பத்துக்கு நான் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பேன் என்று சொல்லி இவர்கள் செய்த அந்த பொறி வந்து இப்போ மற்ற மாணவர்களையும் ஒரு தீப்பிழம்பாக பிரவகிச்சிருக்கின்றது. உண்மையாக வரவேற்கத்தக்க விஷயம். தொடர்ச்சியாக சார் இந்த இயல் என்ற குறும்படத்திற்கு ஒரு பின்னணி இசை ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது, நாங்கள் அதை கேட்டிருக்கின்றோம். அது தொடர்பான உங்களுடைய கருத்தை இந்த இடத்துல பகிர்ந்து கொள்ளுங்கள். இவ்வளவு நாளும் ஒரு சோர்ந்து போயிருக்கிற அல்லது முயற்சியில் தோற்று போயிருக்கிற ஆட்களுக்கு சினிமா பாட்டுகள் தான் ஒரு மோட்டிவேஷனையும் திருப்பி ஒரு உந்துதலையும் வழங்கி வந்தது. இந்த படத்தில் இருக்கிற போராடி வாடான்னு சொல்லப்படுற அந்த பாட்டு வந்து இப்போ முயற்சிகளில் தோற்று போய் அல்லது முயற்சிகள் தோல்வி அடைஞ்சோ அல்லது இன்னும் புதிய உத்வேகத்தோடு செயற்படணும் என்று நினைக்கிற ஆட்களுக்கு அந்த பாட்டும் அதில் இருக்கிற காட்சிகளும் மிக அருமையாக இருக்கின்றது. அப்போ அந்த போராடி வாடான்னு சொல்கிற அந்த பாட்டு வந்து இப்போ கூடுதலாக கன்னடங்களில் பயன்படுத்துகிற அளவுக்கு வந்திருக்கிறோம். அதில் முதலாவதாக நான் எனக்கு ஆருத்ரனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் எங்களுடைய பாடசாலை பழைய மாணவர்கள் இந்த படத்தின் உருவாக்கத்தில் மிக முக்கியமான பங்கை ஆற்றியுள்ளார்கள். அதில் ஆருத்ரன், ஜிஜே ஃபோட்டோகிராஃபி, ஜூட் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை என் சார்பாக இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். தொடர்ச்சியாக கேமோஸ் நீங்கள் வந்து இந்த விஞ்ஞான மன்றத்தின் தலைவராக இருந்திருக்கின்றீர்கள், ஒரு உயிரியல் பிரிவு மாணவனும் கூட. நீரும் மற்ற மாணவர்களைப் போல இந்த பரிணாமம் சஞ்சிகையை மட்டும் வெளியீடு செய்துவிட்டு இந்த விஞ்ஞான மன்றத்தின் அந்த விழாவை நடத்திவிட்டு போயிருக்கலாம். ஆனால் ஒரு வித்தியாசமாக சிந்தித்து மற்ற மாணவர்களுக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்ற நிலையில் இந்த இயல் என்ற குறும்படத்தை ஒரு இயக்குனராக இருந்து அதே சமயம் நடிகராகவும் இருந்து நீர் வெளியிட்டிருக்கின்றீர். இந்த படத்தை நீர் வெளியீடு செய்வதற்கு நிறைய சவால்களை சந்தித்திருப்பீர். அது நிச்சயமாக உங்களுடைய கேமரா ஹேண்டில் பண்ணின கௌதமாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய பொறுப்பாசிரியராக இருக்கலாம், அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட ரீதியிலும் சரி இந்த பட குழுவினரோடு சேர்ந்து நீர் நிறைய சவால்களை சந்தித்திருப்பீர். அந்த சவால்களை இந்த இடத்துல குறிப்பிட முடியுமா? இதுக்கு பதிலளிக்கிறதுக்கு முதல் நான் நிறைய பேருக்கு நன்றி சொல்ல வேண்டிய கடப்பாடு எனக்கு காணப்படுது. அதில் முதலாவதா எங்கட ஷார்ட் ஃபிலிமுக்கு ஒரு அங்கீகாரத்தை ஏற்படுத்துகிற விதமாக எங்களை கூப்பிட்டு நேர்காணல் காண்ற யாழ் மறையலை டிவிக்கு நான் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோட இந்த ஷார்ட் ஃபிலிம் 100% சாத்தியமாக இருக்குண்டா அதில் நிறைய பேர்ட்ட உழைப்பு அதில் தங்கி இருக்கு. ரெக்டருக்கும் வைஸ் ரெக்டருக்கும் நான் இந்த இடத்துல நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னு சொன்னால் இப்படி ஒரு முயற்சியை நான் கொண்டு வரைக்கல அதுக்கு அனுமதி தந்து நான் அவைகள்கிட்ட போய் இப்படி செய்ய போகிறேன்னு அந்த கதையை சொல்லிக்கல எந்த ஒரு தடையும் சொல்லாமல் நீ வடிவாடு இந்த எங்களுக்கு இருக்க லீவு நாளுகளும் இருந்தபடியாக அந்த லீவு நாளுகளுக்குள்ளேயும் ஃப்ரீ பீரியட்ஸுக்குள்ளேயும் வந்து எடுக்கிறதுக்கு அனுமதி தந்த ரெக்டருக்கும் வைஸ் ரெக்டருக்கும் நன்றி. மன்ற பொறுப்பாசிரியருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ளணும். என்னென்று சொன்னால் வேறொரு மன்றமும் செய்யாத ஒரு புது விஷயத்தை இந்த மன்றம் செய்ய போகுதுன்னு சொன்னால் நிறைய எதிர்ப்புகளும் நிறைய கேள்விகளும் அந்த கேள்விகளுக்கெல்லாம்
சரியான ரீதியில் மறுமொழி அளித்து எங்களுக்கு பெர்மிஷன் தந்து எங்களோட சரியாக பக்கபலமாக இருந்து பத்தாவதுக்கு எங்களோட ஷார்ட் ஃபிலிமில் நடிச்சும் தந்த எங்களோட கோபிநாத் சார் அவருக்கு நான் இந்த இடத்துல நன்றியை தெரிவித்து கொள்கிறேன். இந்த ஷார்ட் ஃபிலிம் இந்த ரோ கிளிப்ஸை வந்து 100 GB மேலே தாண்டிட்டு எந்த பிசியில் எடிட் பண்ணி கொண்டிருந்த நான் அதுக்கு பிறகு வந்து இந்த பிசியை சரியாக ஹேங் பண்ண வலிக்கிட்டதால இதுக்கு எடிட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொஃபஷ்னல் பிசி இருந்தால் தான் எடிட் பண்ணலாம்ன்ற ரீதியில் இருக்கைக்குள்ள வந்து ஜிஜே ஃபோட்டோகிராஃபி அந்த அண்ணாக்கள்கிட்ட போய் கேட்டேன், அண்ணா இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு ப்ரொஃபஷனல் பிசிஆர் இருந்தால் தான் எடிட் பண்ணலாம், 100 GB மேலே ரோ கிளிப்ஸே போயிட்டுதுன்னு சொல்ல அந்த அண்ணா வந்து 9:30 பிறகு எங்களுக்கு ஷிஃப்ட் முடியும், வெளியாக்கள் எல்லாம் போய்வினம், நீ வந்து எங்களோட பிசியிலே எடிட் பண்ணுன்னு சொல்லி அவங்களோட தொழில் அவங்க செய்கிற அந்த பிசியிலேயே எனக்கு எடிட் பண்ணுறதுக்கு அந்த வாய்ப்பை அமைச்சு தந்த வினம். அதுக்கு நான் முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நைட்டில் எடிட் பண்ணுறேன்னு சொன்னால் நான் ஒரு 2-3 மணி மட்டும் இருந்து எடிட் பண்ணுவேன். அப்போ அவ்வளவு நேரமும் இரவு என்னோடையே இருந்து அந்த அண்ணா மாதிரி முழிச்சிருப்பினம். இரவு ஃபுல்லாக என்னோடைய இருந்து இது தெரியாட்டிக்குது இது இப்படி செய்யணும் எல்லாம் சொல்லி தந்து வழிநடத்தினதுக்கு ஜிஜே ஃபோட்டோகிராஃபிக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து 100% ரசிக்கக்கூடிய ரீதியில் இருக்குன்னு சொன்னால் அதில் பயன்படுத்தி இருக்கிற மியூசிக்ஸும் சாங்ஸும். இந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்கையும் சாங்கையும் செஞ்ச ஆருத்ரன் அண்ணாக்கும் நான் இந்த இடத்துல நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் ஒரு புதிய முயற்சியாக கொண்டு வர மண்டைக்குள்ள வந்து எங்களுக்கு 100% சப்போர்ட் செஞ்ச உறுதுணையாக இருந்தது மட்டும் இல்லாமல் எங்களோட அந்த ஷார்ட் ஃபிலிமையும் நடிச்சும் தந்து நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கணும் டீச்சர்ஸ் மேர். அதோட இந்த படத்தில் நடித்த டீச்சர்ஸ் ரஞ்சித் சார், கோபிநாத் சார், சரவண் சார், மைரஸ் சார், தயாபரன் சார், கேமரன் சார், இவ்வளோ பேருக்கும் நன்றிகளை தெரிவித்து கொள்கிறேன். எங்களோட டீம் இப்போ இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து 100% சக்ஸஸ் ஆகிருக்குன்னு காரணம் எங்களோட டீம் தான். இவங்கள்லாம் வந்து தங்களுடைய படிப்பு நேரம் தவிர்ந்த நேரங்களை வந்து இந்த ஷார்ட் ஃபிலிமுக்காக ஒதுக்கி செஞ்சு தந்திருக்கணும். இந்த நடிச்சிருந்த மாணவர்களுக்கும் எனது டீமுக்கும் வந்து நான் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்கூல் லெவலில் இந்த ஷார்ட் ஃபிலிமை நகர்த்தி செல்றதுக்கு காரணமாக இருந்த சைலகிருஷ்ணன் அண்ணா அவர்களுக்கும் இந்த இடத்துல நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய மாமா டிரோன்மெல் அவர்களுக்கும் நான் இந்த இடத்துல நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸுக்கும் நான் நன்றிகள், என்னுடைய அப்பா அம்மாவுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறதோட எந்த ஷார்ட் ஃபிலிமில் நடித்து தந்த மாணவர்களோட அப்பா அம்மாவுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சயின்ஸ் டே அண்டு ப்ரொஜெக்டரில் ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கு உதவின விமல்ராஜ் அண்ணா அவர்களுக்கும் ஸ்க்ரீன் பண்ணும் பொழுது வந்து பார்வையிட்ட ஆடியன்ஸ் அனைவருக்கும் வந்து இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது எங்களுடைய வெற்றி இல்லை, உங்களோட வெற்றி. சவாலண்டு பாக்கியத்தில் வந்து இது நிறைய சவால்களை கடந்த ஒரு பாதை. இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து எடுக்கப்பட்டதை வச்சுக்கொண்டே இன்னொரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம். 12 மணி, 1 மணி, 2 மணி, 3 மணி வரைக்கும் நித்திரை இல்லாமல் அதுக்கு கிளிப்ஸுகளை எடிட் பண்ணுற அது எனக்கு பெரிய ஒரு டஃப்பான ஒரு சேலஞ்ச். என்னென்னு சொன்னால் அடுத்த நாள் விடிஞ்சால் ஸ்கூலுக்கு வரணும், ஸ்டடீஸையும் இந்த இடத்துல எனக்கு ஸ்டடீஸையும் கைவிடக்கூடாது, இது ஷார்ட் ஃபிலிமையும் வச்சிருக்கணுமென்ற ரிலீஸ் பண்ணணுமென்ற ரீதியில் அது சரியான ஒரு டஃப்பாக இருந்தது. அதோட ஆக்டிங் இப்போ எங்களோட பெரிய பெரிய ஆக்டர்ஸை வச்சுக்கொண்டு நாங்கள் எடுக்கலை, சும்மா நார்மலாக ஸ்டூடெண்ட்ஸை வச்சுக்கொண்டு நான் எடுத்தது. அப்போ அவங்களோட மேக்ஸிமம் அவுட்புட்டை வேண்டணுமென்ற ரீதியில் நான் செயற்பட்டது. திருப்பி அடுத்த டேக் இப்போ லைட் கூட நாங்கள் அவ்வளோ ப்ரொஃபஷனல் லைட்ஸ் யூஸ் பண்ணல, சும்மா அந்த எல்இடி டியூப் லைட் அதுகளை தான் நான் வச்சு யூஸ் பண்ணாங்க. ஓல்டு வேர்ஷனான கேமரா. ஸோ இண்டோரில் எடுக்கையில் வந்து சரியான குவாலிட்டி ட்ராப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலை நிறைய காணப்பட்டது. அதோட வந்து டப்பிங்குக்கு சரியாக கரைச்சல் பட்டுனாங்க. என்னென்னு சொன்னால் இப்போ ஒரு ஆள் வந்து ஆக்ட் பண்ணிக்க கதைக்கிறதுக்கும் பிறகு பிரிம்பாக வந்து மைக்கில் கதைக்கிறதுக்கும் வந்து அதே எமோஷனை கொண்டு வேறாண்டால் கஷ்டம்தான். அப்போ அப்படி அதே எமோஷனோட நார்மலாக இருந்து கொண்டு டயலாக் கதைக்கணும் என்ற ரீதியில் அதுவும் ப்ரொஃபஷ்னலான ஆக்களும் இல்லை, இந்த சாதாரண ஸ்டூடெண்ட்ஸ் சின்ன பொடியலெல்லாம் செஞ்சுருப்பாங்க. அப்போ அவங்ககிட்ட இருந்தெல்லாம் மேக்ஸிமம் அவுட்புட்டை வேண்டது வந்து இனி இல்லைன்ற ஒரு கஷ்டமாக இருந்தது. அதோட இன்னொரு ஸ்ட்ரகிள் என்னென்றால் எங்களுக்கு ஷூட்டிங்குக்கான டைம் அலோகேட் பண்ணுறதும் ஒரு சரியான ஒரு சவாலாக இருந்தது. அதோட சயின்ஸ் டே ஒர்க்ஸும் நிறைய இருந்தது. அது எல்லாத்தையும் பார்க்குறது சரியான ஒரு சவாலாக இருந்தது. ஆனால் எப்படியோ அதை எல்லாம் தாண்டித்தான் இன்றைக்கு ஒரு சரியான ஒரு இயல்சையன்ற அந்த ஷார்ட் ஃபிலிமை வந்து நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம்.
இயல்சை என்ற குறும்படம் கருவாகி அது பிறந்து தற்பொழுது உங்களுடைய கைகளில் தவழ்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த படம் உருவானது தொடக்கம் அதன் வெளியீடு வரையான அந்த பின்னணியை இதில் இருக்கக்கூடிய ஆசிரியராக இருக்கலாம் அல்லது ஏனைய இரு மாணவர்களாக இருக்கலாம், நேர்களாகி உங்கள் அனைவருக்கும் மிக ஆழமாக அதை தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். அவர்கள் ஆரம்பத்திலேயே இந்த இடத்துல குறிப்பிட்டிருந்தார்கள், இலங்கையிலேயே பாடசாலைகளால் வெளியிடப்பட்ட முதலாவது சைஃபை குறும்படம் என்றும், அத்தோடு இணைந்து வடமாகாணத்தில் பாடசாலை என்ற விஞ்ஞான மன்றத்தால் வெளியிடப்பட்ட முதலாவது சைஃபை குறும்படம் இயல்சை என்பதை சொல்லி இந்த இடத்துல அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ச்சியாக உங்களுடைய இவ்வாறான பணிகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். அதற்கு உங்களுடைய பாடசாலையாக இருக்கலாம், உங்களுடைய ஆசிரியர்களாக இருக்கலாம், மிகுந்த ஒத்தாசையாக இருப்பார்கள், உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு வழங்குவார்கள் என்று நாங்கள் இந்த இடத்துல நம்புகின்றோம். அத்தோடு இந்த இயல்சை என்ற குறும்படத்தின் லிங்க் வந்து எங்களுடைய புதிய தலைமுறை நிகழ்ச்சியின் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இணைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதனை பார்த்து இந்த மாணவர்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்றும் நாங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு அதை எங்களுடைய கோரிக்கையாக முன்வைத்துக் கொண்டு மீண்டும் ஒரு புதிய தலைமுறையில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கின்றோம். நன்றி.